சென்னையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள புதிய தாழ்தள பேருந்துகளை இயக்குவது குறித்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி வழங்கிய பயிற்சியாளர் முரளியுடன் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 88 புதிய பேருந்துகள் சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக தாழ்தள சேவை பேருந்துகள் தான் இதில் அதிகம் இருக்கிறது. அந்த தாழ்தள சேவை பேருந்துகளுக்கான பயிற்சியை பயிற்சியாளர் முரளி என்பவர் வழங்கியிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம் சார். இந்த புதிய தாழ்தள சேவை பேருந்துகள்ல பேருந்து ஓட்டுநர்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த புதிய தாழ்தள பேருந்து சென்னையில புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இது முதியோர், குறிப்பாக முதியோர் ஊனமுற்றோர் இவர்களுக்கென்று இந்த பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு இது நீதிபதியின் உத்தரவின் பேரில் இந்த பேருந்துகள் வடிவமைப்பட்டு இப்ப செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக வரும். இன்றைக்கு உள்ளது குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 250 பேருந்து வர வேண்டியிருக்கிறது. இந்த பேருந்து ஓட்டுநர்கள் கார் எப்படி டிரைவ் பண்ணுவாங்களோ அந்த விதமான நல்ல தொழில்நுட்பத்தினுடைய இதில் இந்த வண்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி டோர் லாக்கு, ஃபேன், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, கிளட்ச் இல்லாமல் ஒன்லி ஆக்சிலேட்டர், பிரேக் இது ரெண்டும் பயன்படுத்தி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ரியரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட்லேருந்து கேமரா பார்க்கலாம். ரிவர்ஸ் வரணுனாக்கா கேமரா பார்த்து பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி டோர் லாக் இருக்கு. கிட்டத்தட்ட இது பல லட்சம் இது உள்ள வேல்யூ உள்ள நல்ல பாடி கட்டிருக்காங்க. இது இந்த நம்ம சென்னையில் இருக்கிற அசோக் லைலண்ட் நிறுவனம் இதை பாடியை தயார் பண்ணியிருக்காங்க. மாநகர போக்குவரத்தோடு புதிதாக இந்த வண்டியை அறிமுகப்படுத்திருக்காங்க.